இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 28 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம், கார்த்திகை மாதம் 13ஆம் திருநாள். காலையில் 7:28க்கு அப்புறம் சுவாதி நட்சத்திரம், அது முன்னாடி வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, துவாதசி திதி. இன்றைய நாள் சந்திராஷ்டமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் காலையில் 7:30க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கவனமாக இருங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக நடக்காது. இன் ரியாலிட்டி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு லைட்டாக கால் வலி மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் பாட்டுக்கு வேலையை தொடர்ந்து பண்ணால் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்வது மிக முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைய நாள் லெஸ்ஸி சாப்பிட்டு போகிறது, தயிரில் சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போகிறது தேவையில்லாத மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக கண்டிப்பாக அமையும். எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி நான் சொல்ல முடியும். அது அடுத்த முக்கியமான நிகழ்ச்சிகளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரம் சிறந்து விளங்கும். காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் ரொம்ப வேகமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் விவேகமாக மாறிடுவீங்க. குழந்தைகளுடைய அன்பு ரொம்ப உங்களை மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு உணர்வு பூர்வமான சிந்தனைகள், ஐயோ பாவம் அப்படின்னு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சர் அதிகமாகக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, அதுவும் பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள், பெண்களுக்கு ரொம்ப அபாரமாக இருக்கக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் கைகூடுவது, வியாபாரம் நல்லா சிறந்து வழங்குவது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வாங்க. சில பேர் இந்த என்ன சொல்லுவாங்க, பிவிசி மெட்டீரியல்லாம் வச்சு ஒரு இது மாதிரி டோர்ஸ்லாம் அமைச்சு கொடுக்கறது, விண்டோஸ் மாதிரி அமைச்சு கொடுக்கறது. இந்த மாதிரி அழகு ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். வியாபாரத்தில் இன்றைய நாள் உங்கள் மனைவியுடைய பேச்சு கேட்டு நடப்பது ஆண்களுக்கு நல்லது, பெரிய ஏற்றம் கொடுக்கும். காமாட்சி அம்மன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். செவிலியர்களுக்கு நல்லாயிருக்கும். உதவி பணியாளர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். யாரெல்லாம் குணச்சித்திர நடிகைகள் இருக்காங்களோ, நடிகர்கள் இருக்காங்களோ, அவளுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் என்ன சொல்லலாம், ஒரு கடனை கிடைக்குமா அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் வீட்டை ஓட்ட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், கைமாத்தா கணக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கடன் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் டெம்பரவரியாக ஒரு உத்தியோகம் கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்து பர்மனன்ட் பண்ணிக்கூடிய வாய்ப்புகள், மிகவும் யோகமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்துருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அற்புதமான நாள் இன்றைய நாள். லக்கு உங்களுக்கு நல்லா ஃபேவர் பண்ணும். மீனிங் அதிர்ஷ்டம் நிறைய வரக்கூடிய நாள். பார்க்குற நண்பர்கள் மூலியமாக அதிர்ஷ்டம். நிறைய பேருக்கு கல்யாணம் கைகூடும். பார்த்துட்டு கூடிய வரன் கரெக்டாக அமையப்பெறக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு மனசு திருப்தி அடையும். நிறைய பேருக்கு லாபங்கள் நிறைய சேர்ந்து வரக்கூடிய நாள். புது விஷயங்களில் ஆரம்பிக்கும் பொழுது தடையில்லாமல் நடக்கிறதுங்கிறதே பெரிய யோகம். அதுவும் அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாளில் தொட்டதெல்லாம் அப்படியே கட்டன்னு முடியும். மிகவும் யோகமான நற்பலன்கள் இருக்கும். மெயினாக ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு முக்கியமான கடன் ஒன்று முடிக்கக்கூடிய பிராப்தம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கட்டுமானம் சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் கட்டி வித்துட்டு இருப்பாங்க. சில பேர் ஜாயின்ட் வெஞ்சர் போடணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா, இன்றைய நாள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த பில்டரும் சரி, அந்த லேண்ட் ஓனரும் சரி, 2 பேரும் ஒத்துப்பாங்க. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். ரொம்ப முக்கியமாக கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு பணம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகள், பத்திரிகை சம்பந்தப்பட்ட துறைகள், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல சரியான ஒரு வெற்றி உண்டு. நிறைய பேருக்கு மன வலிமை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ராஜகிரகம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இன்றைய நாள் நின்றுட்டு இருக்காரு. அது பேர் சந்திர மங்கள யோகம்னு சொல்லலாம்.
ஒரு வேகமாக இருப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரும் கருண் சிவப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேர் சொன்ன ஆள் தெரியணும். அந்த ஊரில் எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஊரும் தெரியணும். அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் யாருக்கு நடக்கும்னா, பொதுவாக அந்த சந்திரமங்கல யோகம், நீச்ச பங்க ராஜ யோகம், இந்த மாதிரிலாம் கனெக்ட் ஆகக்கூடிய நாளில் நடக்கும். இன்றைய நாள் நட்சத்திரத்தின் ஸ்தானத்தின் மூலியமாக உங்களுக்கு அந்த யோகம் வருகிறது. நிறையா பேருக்கு பேர் சொன்னால் போதும், நீங்கள் யாருன்னு தெரியும். நிறைய பேருக்கு அதனாலேயே பணம் வரும், புகழ் வரும். அதே மாதிரி ஒரு விஷயத்த பேசணுன்னா கம்பேரிசன் பண்ணி பேசுறது, ஒரு விஷயத்த எக்ஸாம்பிள் சொல்லி நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறது. இந்த மாதிரி குடும்பத்துலேயும் சரி வெளியும் சரி நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், உங்கள் நாவிலேருந்து வரக்கூடிய அந்த உச்சரிப்பு மற்றவங்களை ரொம்ப ஆக்கர்ஷிக்க வைக்கும். அதனால் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்டு பண்ணும். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரவேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் பச்சை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதி வேகமாக உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். நிமிஷத்துக்கு 1000 ஐடியா வரும். எந்த ஐடியா எடுத்துக்கிறதுனே தெரியாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வேகமாக செயல்படுவீங்க. நிறைய பேர் வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன டிஷ்ஷும் நடக்கும். அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ண வேண்டாம். உங்கள் வேலை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அதில் ஜெயிக்கிறது, இதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்குமே தவிர இது என்ன பண்ணுறது அது எப்படி பண்ணுறதுன்னு தேவையில்லாத கவலைப்பட வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எது இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும். மனசு சந்தோஷப்படும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். யாருக்கு உடம்பு பாதிப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வேப்ப மரத்தோடைய குச்சி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டரும் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்காக இன்றைய நாள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். சில பேர் வாழ்க்கை துணையோடு எங்கேயாவது பயணப்படலாம். நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக, அல்லது முக்கியமான ஒரு பிஸ்னஸை பிரேக் த்ரூ பண்ணுறதுக்காக, முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக இதுக்கெல்லாம் நீங்கள் பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேர் 70% 70% மக்களுக்கு கண்டிப்பாக வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. மிகவும் யோகமான நல்ல பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டரும் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். லாபங்கள் நிறைந்திருக்கும். பொருளாதாரம் மட்டும் கிடையாது, சந்தோஷமும் சேர்ந்து தான். அது இல்லைன்னா இது நடக்காது, இது இல்லைன்னா அது நடக்காது, ரெண்டும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு லாபமாக மாறும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நினைத்தவாறே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு நிறைய பணம் வரும். நிறைய வீட்டில் ரொம்ப சௌகரியமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மனசும் சரி உடம்பும் சரி ஃபிட்டாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டரும் கிழிப்பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை எதுக்கு? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிம்மதி இருக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியமானதே பணம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிம்மதி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நிம்மதிங்கிறது ஒரு தனி செக்மெண்ட், அது எல்லாருக்கும் வராது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அது நிம்மதிங்கிறது பெண்களுக்கு உண்டு, இல்லத்தரசிகளுக்கு உண்டு. அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு ஒரு நிம்மதி உண்டு. விவசாயிகளுக்கு அருமையான நிம்மதி உண்டு. வேலைக்கு போகக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் கண்டிப்பாக நிம்மதி இருக்காது. அடுத்த வேலை என்ன, அடுத்த வேலை என்னன்னு சொல்லி ஓடிண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். யாருக்கு எது நிம்மதி கொடுக்குதுங்கிறதே ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டரும் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறீங்கன்னா அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்ம எதையும் கொடுக்க முடியாது. ரொம்ப தெரிஞ்சவராக இருக்கலாம். உங்கள் அப்பா கிட்ட பணம் கொடுத்தா திரும்பி வரும் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரியும். இல்லை உங்கள் அப்பா கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அவர் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார்னு தெரியும். ஏன்னா அவர் அப்பா. அந்த நேர்மை, அந்த ஒரு கௌரவத்தை விட்டு கொடுக்காம அவர் கரெக்டாக முடிச்சு கொடுக்கறது. இந்த மாதிரி மற்றவங்ககிட்ட கொடுக்க முடியுமா? சித்தப்பா கிட்ட கொடுக்க முடியாது, பெரியப்பா கிட்ட வாய்ப்பே கிடையாது. சில பேருக்கு அப்படி தான் இருக்கும், சில பேருக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப மதிப்பு மரியாதையுடன் கௌரவத்துடன் நீங்கள் நடந்து அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய நாள்.
அதே மாதிரி நிறைய பேருக்கு மனசார ஆசீர்வாதம் பெறக்கூடிய நாள். அதுதான் பெரிய விஷயம். யூ ஷுட் கெட் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் குட் பீப்புள். நல்ல மனசு இருக்கிற ஆட்கள் கிட்ட நீ நல்லா இருப்பப்பா அப்படிங்கிற நீங்கள் அந்த மனசார நீங்கள் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அந்த தலைமுறையே நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகமே சரியில்லைனாலும் கண்டிப்பாக மாறும். இது மாறும். ஏன்னா அதனால தான் சன்னியாசிகள் மகான்களை போய் நிறைய பேர் தரிசனம் பண்ணுறதுக்கான ரீசன் அதுதான். எவ்வளோ கெட்ட மோசமான தசாபுதிகள் வந்தாலும் அந்த சுவாமி கிட்ட சரணாகதி அடையும் பொழுது, குருவுடைய பார்வைப்படும் பொழுது, குரு பார்வை கோடி நன்மைங்கிற மாதிரி அந்த லைஃபையே மாற்றி கொடுக்கக்கூடிய தருணம் ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இன்றைய நாள் நிம்மதியாக பலவிதமான சங்கடங்கள்லேருந்து வெளிவருவீங்க. ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான நாள். இன்று நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பவருக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் இருக்கணும். மற்றவங்க பேசும் பொழுது குறுக்க பேசாமல் இருக்கணும். அதே மாதிரி செயல்படுத்தணும்னு நினைக்கிற காரியத்தை வெளியே சொல்லாமல் இருக்கணும். இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்கணும். டைமுக்கு மாத்திரை மருந்து போடணும். அவ்வளோதான். வேறு ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் கோவம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.